போடுங்க. யூனிட் 11 மேட்டர் அண்ட் ரேடியேஷன். ஓகே, நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் அனுப்புனா நீங்க வாசிச்சுட்டு வரலாம். சும்மா வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் நான் படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு லேசா இருக்கு. சரி, அனுப்பிடுவேன். ஞாபகப்படுத்துங்க அனுப்பாட்டி. நான் ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் குரூப்ல போட்டிருந்தேன். அது என்னன்னா நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வரதுக்கு, விடைய பார்த்து செய்யறதுக்கு இல்லை, அடிப்பேன் பார்த்துட்டு வரது. ஓகே, சரி. இப்போ தலைப்படும் போது கதிர்ப்பு. கதிர்ப்புண்டா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். அலை வடிவங்கள்ல சக்தியை காலில் செய்யறதுக்கு தான் கதிர்ப்பு. அதுக்கு ஊடகம் தேவைப்படாது. சரி, சொல்லுங்க. சக்தியை மின்காந்த அலை வடிவில் காணல் செய்தல் கதிர்ப்பு எனப்படும். சக்தியை மின்காந்த அலை வடிவில் காணல் செய்தல் கதிர்ப்பு எனப்படும். சரியா? சோ முதல்ல பழைய அலை கொள்கையை பத்தி எழுதப்படும். சரி, இப்போ இவர் இந்த ஆராய்ச்சி செஞ்சாதானே, ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவர் மின்னோட்டத்தை கடத்துற அந்த கடத்தியை வச்சுதான் ஆய்வு செஞ்சார். அந்த ஆய்வுல இருந்து பெறப்பட்ட முடிவு என்னன்னு கேட்டா, ஒரு மாறும் காந்தப்புலம் இருந்தா, மாறும் மின்புலம் இருந்தா காந்தப்புலம் தூண்டப்படும், காந்தப்புலம் மாறினா மின்புலம் தூண்டப்படும். சோ ஒன்று கொண்டு செங்குத்தா தூண்டல் நடக்கும். சரியா? அதான் அவர் சொன்னது. சோ அது எப்படி சாதாரணமான சூரியன்ல இருந்து வருது, சோ அங்கே என்னடா மின்னோட்டம் ஓடுது அப்படின்னு யோசிக்கலாம் தானே நீங்க. அவர் மின்னோட்டத்தை வச்சு விளங்கப்படுத்தினார். சூரியன்ல இருந்து கதிர்ப்பு வருது, நட்சத்திரங்கள்ல இருந்து கதிர்ப்பு வருது. இப்போ ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல இருந்து கதிர்ப்பு வருது. சோ அதெல்லாம் எப்படி மின்னோட்டத்தை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற? எஸ், அங்க மின்னோட்டம் ஓடுமா? அங்க மின்னோட்டம் ஓடாது. அங்க என்ன காணப்படும் சொன்னா, அதுல கட்டமைப்புல அயன்கள் காணப்படும். சரியா? ஏற்றங்கள் காணப்படும். அந்த ஏற்றங்கள் ஒரு பிளஸ் கியூ ஏற்றம். சும்மா இருந்துச்சுன்னு சொன்னா அதால ஒரே ஒரு புலம் தான் உருவாக்கப்படும், மின்புலம் மட்டும். சும்மா இருந்தா நிலை மின்புலம் மட்டும். அவர் என்ன செய்வார்னு சொன்னா வெப்பத்தின் காரணமாக ஆரம்பிடுவார். சோ ஏற்றங்கள் வெப்பத்தின் காரணமாக ஆரம்பிடும் போது அங்க மின்னோட்டம் உருவாகும். சரியா? ஆரம்பிடும் போது இப்படி கிச்சின்னு சொல்லி எளிமையை சேர்க்க தான் ஆற்றுவார். சோ அப்படி ஆரம்பிடும் போது என்ன நடக்கும்னு கேட்டா, இங்க மின்னோட்டம் உருவாகும். அந்த மின்னோட்டத்தால காந்தப்புலம் தூண்டப்படும். இங்க நீங்க அவதானிக்கலாம், எளிமையை சேர்க்கத்துல சீரான வேகத்துடைய போகுது இல்ல, தொடர்ந்து வேகம் மாறும், தொடர்ந்து ஆறுமுடுகள் மாறும். சோ இதுல வேகம் சீரற்றது. சோ இதால் உருவாகிற மின்னோட்டமும் சீரற்றது. சோ மாறும் மின்னோட்டம் உருவாகும். மாறும் மின்னோட்டம் உருவாகுனா அதால் உருவாக்கப்படுற காந்தப்புலமும் மாறும். காந்தப்புலம் மாறினா அதால் உருவாக்கப்படுற காந்தப்புலம் மாறினா அதால் என்ன உருவாக்கப்படும்? நவீன், காந்தப்புலம் மாறினா மின்னியக்க விசை, மின்புலம் தூண்டப்படும். சரியா? சோ இவர்ல இருந்து என்ன நடக்கும் கேட்டா, அப்படி மின்புலம் ஒன்று தூண்டப்பட்டு வெளியேற, இவர் ஏற்றத்தால அவரால் மின்புலமும் தூண்டப்படும். அந்த மின்புலம் என்ன செய்யுது? அலைவின் காரணமா மாறும் மின்புலமா இருக்குது. அதால திரும்ப மின்னோட்டத்தால திரும்ப காந்தப்புலம் தூண்டப்படும். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தாக மின் காந்த புலங்கள் இப்படி வாங்க. ஓகே, சக வந்தோட மின்காந்த அலையாக இருக்க போகுது. சரியா? சோ வரலாறு எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு வரலாறு வேணும்னு சொன்னா நீங்க உங்களோட ரிசோர்ஸ் புக்கை வாசிக்கலாம். இந்த ரிசோர்ஸ் புக்ல கூட வரலாறு தான் இருக்கு. சரியா? சோ அவர் இதுல போர்ட்டுக்கு எப்படின்னா 1862 ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் எனும் ஸ்காட்லாந்து விஞ்ஞானி இந்த மின்காந்த திரட்சியத்திற கூறுகளாக கட்புல ஒளி, ஐஆர், கழிவுதா கதிர்கள் இருப்பதாக எடுத்து காட்டுறார். சரியா? அவர் கடத்தி ஒன்றினூடாக பாயும் மின்னோட்டத்தின் மாறலின் போது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கடத்தி ஒன்றினூடாக பாயும் மின்னோட்டத்தின் மாறலின் போது கடத்தியிலிருந்து வெளியே மின்காந்த அலைகள் கதிர்க்கப்படும் என்பது அவரது முக்கிய கண்டுபிடிப்பாக இருந்தது.
மற்றொரு விதமாக கூறுவதாயின் ஏற்றம் பெற்ற துணிக்கைகள் ஆர்முடுகளுக்கு அல்லது அமர்முடுகளுக்கு உட்படுவதால் மின்காந்த அலைகளை பிறப்பித்துக் கொள்ளலாம். சரியா? சோ நம்ம அதை சுருக்கி எழுதி கொள்வோம் ஒரு வசனத்துல. ஓகே, சொல்லிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ல அலைக்கொள்கையின்படி அலைக்கொள்கையின்படி சடப்பொருளின் வெப்பநிலை காரணமாக சடப்பொருளின் வெப்பநிலை காரணமாக சடப்பொருளின் வெப்பநிலை காரணமாக அதிலுள்ள ஏற்றங்கள் அதிர்வதால் அதிலுள்ள ஏற்றங்கள் அதிர்வதால் அதிலுள்ள ஏற்றங்கள் அதிர்வதால் அதிலுள்ள ஏற்றங்கள் அதிர்வதால் மின்காந்த அலைகள் உருவாகின்றன. மின்காந்த அலைகள் உருவாகின்றன. அவளுக்கு பெருசா சொல்லலாம், தூண்டலாம், ஆனா அவ்வளவு பெருசா சொல்லல. ஃப்ளோ சார்ட் மாதிரி தாரு. சரியா? சடப்பொருளில் உள்ள ஏற்றங்கள் அதிர்வதால் வெப்பநிலை காரணமாக சடப்பொருளில் உள்ள ஏற்றங்கள் அதிர்வதால் மின்காந்த அலைகள் உருவாகின்றன. மின்காந்த அலைகள் உருவாகின்றன. சோ அபிநயா, 0 கெல்வின்ல என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நீங்க? ஆர்முடுகாது. ஆர்முடுகாது. எஸ். சோ வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைன்னு சொன்னா 0. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைன்னு சொன்னா கெல்வின் வெப்பநிலை. சோ அந்த வெப்பநிலை தான் இயக்க சக்தியோட நேரடியா தொடர்புபடுத்தக்கூடிய வெப்பநிலை. அதான் வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைன்னு சொல்றது. சோ 0 கெல்வின் சொன்னா இயக்க சக்தியின் 0 அர்த்தம். சரியா? அப்போ இந்த ப்ராசஸ் நடக்காது. சோ கதிர்ப்ப செய்யற எல்லா பொருட்களும் 0 கெல்வினை விட கூட வெப்பநிலையில இருக்கணும். சரியா? சோ பிராக்கெட்டுக்குள்ள போடுங்க, 0 கெல்வினில் இது நடைபெறாது. 0 கெல்வினில் இது நடைபெறாது. 0 கெல்வினில் இது நடைபெறாது. கீரிக்கலாமேனா சொல்லுங்க. இப்ப இதை எழுதிக்கொள்ளுங்க. ஆர்முடுகும் ஏற்றம் சும்மா ஃப்ளோ சார்ட் மை சைட்ல எழுதலாம். ஆர்முடுகும் ஏற்றம் அம்புக்குறி, ஆர்முடுகும் ஏற்றம் அம்புக்குறி என்ன உருவாக்கும்? மாறும் மின்னோட்டம். ஆர்முடுகும் ஏற்றம் ஏரோ அம்புக்குறி மாறும் மின்னோட்டம். அது என்ன உருவாக்கும்? மாறும்